உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பொறுப்பு மிக்க அனைத்து ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர் பெருமக்களையும் அடியேன் வணங்கி மகிழ்கிறேன். குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என. குரு வடிவாகி, இந்த குவளையம் அப்படின்னா இந்த உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் 84 லட்சம் யோனி பேதங்களுடன் கூடிய பல்வேறுபட்ட உயிரினங்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருதாய் இருதாய் உளதாய் பலதாய். இந்த மானுட வர்க்கமானது இந்த பூமியில் பிறந்து எப்பொழுதெல்லாம் நம்முடைய அறிவானது விசாலப்படைந்து கொண்டே போகிறதோ, அறிவினுடைய முதிர்ச்சிக்கு பெயர் ஞானம். அதனால் அறிவு என்பது, புத்தி என்பது, அது எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஜோதிட கருத்தரங்கு. ஜோதிடம் அப்படின்னு கேட்டால் ஜோதி அப்படின்னு சொல்லுவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறார். வள்ளல் ராமலிங்கம் சொல்கிறார். இங்கே நிறைய ஜோதிட கலையானது விரிவடைந்து கொண்டே வருகிறது. ஆனால் இங்கே அநேகம் பேர்கள் பல கிளைகளாக பிரிந்து ஜோதிடத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்கத்தக்க விஷயம். யூடியூப்பை எடுத்துக்கொண்டால் சாதாரண ஒரு ஜோசியர் இருப்பார். இந்த ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஜோசியர் இருப்பார். ஒரு 10க்கு 10 கடை வச்சிருப்பார். ஆனால் அவரை எல்லாம் உலகெங்கும் வெளிக்காட்டி அவரிடத்தில் ஊறிப்போன ஜோதிடத்தினுடைய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அவரை அதிமேதாவியாக சிறந்தவராக வெளிக்காட்டுவதற்கு யூடியூப் பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த புண்ணியமாக இதை கண்டுபிடிச்சானோ அவனுக்கு என் தலைமுறை சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்து அதில் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் படம் எடுத்து நம்ம வீட்டினுடைய வரவேற்பறையில் தான் டிவி இருக்கும். ஆனால் பெட்ரூமில் இருந்தாலும், நடந்தாலும், ஓடினாலும், பார்த்தாலும், தூங்கினாலும் நம்மோட உற்ற நண்பனாக இருக்கக்கூடியது இந்த செல்ஃபோன். ஆக இந்த செல்ஃபோன் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இல்லைன்னா எல்லோரும் டிவியில் தான் பார்ப்போம். இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எப்பொழுது விரிவடைந்ததோ, டச் பண்ணதோ, அது நம்ம எல்லாருடைய மனதிலையும் டச் பண்ணிருச்சு. அப்போ நிறைய ஜோதிடர்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் உலகத்துக்கு போதும். ஒரே ஒரு ரகசியம் நான் சொல்கிறேன். சத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் பல பேரை ஜோதிட ஆர்வலர்களாக மாற்றி கிட்டத்தட்ட அவர்கள் இந்த ஜோதிடத்தை இந்த யூடியூப்பில் வர்றதையெல்லாம் குறித்து வச்சு பல பேர் ஜோசியராக மாறிட்டாங்க. கேட்டால் இதுக்கு தீர்வு இவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கணும்னு பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கும்படியான இடத்திற்கு இந்த சேனல் வழியாக அது போகிறது. அதனால் பொறுப்பும் கடமையும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சேனலை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு படம் எடுக்கிற உங்களுக்கு அந்த புகைப்பட நிறுவனங்கள் அவர்கள் ராகு தான். ராகு இல்லை என்றால் வரும்போது கூட நான் காரில் தான் வந்தேன். ஒரு இடத்துல பாலம் வேலை பார்க்குறதுனால டேக் டைவர்ட் பண்ணாங்க. நான் இறங்கி நடந்து வந்தேன். இப்போ என்னுடைய ஜோதிடங்கள்லாம் நாங்கள் பழைய பிஎஸ் ஐயர் காலத்தில் அவர்கள் சொன்ன அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்களை தான் நாங்கள் வச்சுருக்குறோம். ஆனால் பள்ளிப்பாளையம் சல்லியாக பிரிச்சிருச்சு. உணவை பல வகைப்படுத்துது. அதுக்கப்புறம் மரங்களே இப்போ நான் ஜோதிட விருட்ச சாஸ்திர ஆராய்ச்சியாளருங்கிறனால என் புத்தி எப்போ பொழுதுமே இந்த செடி கொடிகளை பற்றி தான் போகும். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தில் ரொம்ப நீண்ட காலமாக பயணம் செய்கிறேன். அதே போல் பல குருமார்கள் இருக்காங்க. இப்போ புலவர் வாஸ்து சாம்ராட் சண்முகவேல் ஐயா அவர்கள், அதுபோல் திண்டுக்கல் முருகேசன் ஐயா அவர்கள், அதுபோல் கிட்டத்தட்ட எனக்கு நான் விரும்புகிற ஒரு பெரிய லவர் யார் அப்படின்னு கேட்டால் இங்கே
எனக்கு யூடியூப் மூலிமா தான் பழக்கம். ஈரோடு மணியன் ஐயா அவர்கள், நான் அவரை ஒரு தாய்மாமனாவே மனசில் வச்சுட்டேன். அவருக்கு என்ன தெரியாது, ஆனால் அவரை நான் பிடிச்சிக்கிட்டேன். சில பேரை பார்த்த மாத்திரத்தில் விட்டகுறை தொட்டகுறை நம்மக்கிட்ட வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஜோதிடம் என்பது தெய்வீகம்னு சொல்கிறாங்க. இந்த ஜோதிட கலை யாரெல்லாம் இந்த உலகத்தில் கையில் வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜோதிடத்திற்காக தங்கள் தொண்டுகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அவர்கள் திருப்பாதங்களை வணங்கி மகிழ்கிறேன். அது அவங்க பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஜோதிடர் நேற்றுக்கு ஆரம்பித்தவர் 1 வருடமாக 10 வருடமாக 50 வருடமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கற்றுக்கொண்ட கருத்துக்களை தெளிவாக வெளி உலகத்திற்கு ஒளிவு மறைவு இன்றி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை புண்ணியவான்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். இது பரவ வேண்டும். இந்த மண்ணில் மாத்திரம்தான் நிறைய வகுப்பு நடத்தப்படுது. அதே போல் கற்றலின் கேட்டல் நன்றி என்பது யூடியூப்பு. சில மூல நூல்களை பற்றி சேலம் விஜயண்ணா எடுத்தார்னா எடுத்துக்கிட்டே வருவார். அப்போல இங்கே உட்காந்துருக்க பேர் தெரியாது. இவர்கள்லாம் பேச ஆரம்பித்தால் அப்படியே கிட்டத்தட்ட பாரம்பரியத்தினுடைய அந்த ஜோதிடத்தினுடைய பிதாமகர்கள் எல்லாரும் வேறு ஒரு ரேஷன் கார்டில் வந்து பிறந்து இவங்க வாழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். கிட்டத்தட்ட 100-200 வருடங்களுக்கு முன்னதாக வசிஷ்டருடைய காலத்தில் இருந்தும், வசிஷ்டருடைய பிள்ளை சக்தி மகரிஷி காலத்தில் இருந்தும், சக்தியின் மகனான பராசரர் காலத்தில் இருந்தும், பராசரருடைய மகன் வியாசரும், வியாசருடைய வம்சவழியில் இருக்கக்கூடிய பாரத்வாஜ மகரிஷி போன்ற மகான்கள் எல்லாரும் அவர்கள் தாங்கள் இந்த ஜோதிடத்தினுடைய ஆயக்கலைகள் 64 வரக்கூடிய ஒரு ஜோதிட கலை. இதை இன்றைக்கி ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் திருப்தி இல்லாமல் மீண்டும் 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 இங்கே வந்து வெவ்வேறு குடும்பங்களில் வந்து பிள்ளைகளாக பிறந்து ரேஷன் கார்டில் வந்து இருந்து ஆக்கிரமித்து இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா போய பிழையும் புகுவான் நின்றனவும் தீயனில் தூஷாகும், போய பிழையும் புகுவான் நின்றனவும் தீயனில் தூஷாகும். அப்போ இந்த உலகத்தில் பொறுத்தளவில் ஒரு தேடல் இருக்குன்னு பாருங்கள். உட்காந்துருக்கான் நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் சேனல்லாம் எடுத்துகிட்டா மதியானம் 2 மணிக்கு போட்டால் தான் அந்த சேனல் ஓடுது. ஒருத்தர் 4 மணிக்கு போட்டால் தான் ஓடுது. 2ஆம் பாவம் நல்லா இருக்கவனுக்கு 2 மணிக்கு ஓடுது, 4ஆம் பாவம் நல்லா இருக்கவங்களுக்கு 4 மணிக்கு ஓடுது. எனக்கு 6ஆம் பாவம் தான் நல்லா இருக்கும் போல இருக்குது. 6 மணிக்கு போட்டால் தான் என் சேனலை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நிறைய பேர்கள் இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டாகவே மாறிவிட்டுச்சு. இன்றைக்கி ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஆகிட்டோம் நாமெல்லாம். இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி நடத்தலேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் கேட்பான், என்ன ஒன்று வந்து போன மாதம் சரியில்லையே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு வாரம் விட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மக்களுக்கு அறிவு கொள்முதல், ஞான கொள்முதல், புத்தி கொள்முதல் தேவைப்படுது. ஒரு பொருள் விலை கம்மியாக இருக்கும் போதே வாங்கி வச்சுக்கிட்டா தான். இப்போ ஜோதிடத்தை பொறுத்தளவில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. இப்போ ஜோதிடம் பொறுத்தளவில் எங்கே வேலை செய்யும் எங்கே வேலை செய்யாதெல்லாம் தாண்டி இப்போ நின்னா நடந்தா உட்காந்தா பார்த்தா பேசுனா எல்லா இடத்துலையும் மாறிடுச்சு, உருமாறிடுச்சு. அதுவும் வளருது. அண்மையில் ஏஎல்பின்னு ஒருவர் லக்கணம் வளருது அப்படின்னு சொன்னார். அது ஏற்றுக்க வேண்டியதான். நம்ம வயது ஓட்டம் பார்ப்போம். ஜோதிடத்தில் ஒருத்தருக்கு கடக லக்கணம், அவருக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னா ஒரு கட்டம் சுற்றி வந்தால் 12, மறுபடியும் லக்கணம் வந்தால் 13. அப்போ ஒரு தசாபுத்தி நடக்குது. லக்னத்திலேருந்து கணக்கெடுத்தால் அது 8ஆம் இடமாக வருது. அதே 50 வயதில் வரும்போது அது 11ஆவது வீடாக வருது. 50 வயசில் அது 11ஆம் இடமாக வருது, லாபத்தை தருது. வித்தியாசமாக இருக்குது. அப்போ வயது ஓட்டம் என்கின்ற ஒன்றை பார்க்க வேண்டியிருக்கு. அண்மையில் இப்போ கோயம்புத்தூரில் மகரிஷி இருந்தார். அவர் நகரும் சந்திரன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுப்பார். எதிரடி நட்சத்திரங்கள் மாதிரி நகரும் சந்திரன் எடுப்பார். அப்போ சந்திரன் நகர்ந்து போகிறார். விம்சோத்திரி வருஷத்தில் பூர நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவருக்கு ராகுதேசம் நடக்குதுன்னா பூரம், உத்திர, ஹஸ்தம், சித்திரை, சுவாதி 5ஆவது நட்சத்திரத்தில் போகிறார். பிறக்கும்போது சிம்ம ராசி, அதுக்கப்புறம் அவர் துலா ராசியில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தசாபுத்தி பலன் எடுக்கிறோம். அதற்கு வைத்து கொண்டு இந்த
பார்க்குறோம். இப்போ ஒரு பூர்வ நட்சத்திர சிம்மராசி, அவருக்கு இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நடக்கிறது ராகு திசை. அப்போ பார்த்தா சந்திரனை எங்கே போய்கிட்டு இருக்கார்? சுவாதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கார். அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 2ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் அப்படி வச்சுக்கிட்டா, இப்பொழுது பார்த்தால் வரப்போகிற கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வரப்போகிற சனி பகவான் 6ஆம் இடமாக இருக்கிறார். நாம் சொல்கிறோம் சிம்மத்துக்கு 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி நல்லா இருக்கேங்கிறார். பல பேருக்கு நல்லா இருக்கேங்கிறார். அப்போ எப்படி போகுது? அப்போ வளர்ச்சி என்பது லோகச்சேமும் மகாமியகம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க வேதத்தில். அப்போ என்ன பண்ண, நகரும் சந்திரனை வைத்துக்கொண்டு நாம் பார்த்தால் இந்த சந்திரனுக்கு வரப்போகிற சனி பயிற்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஏஎல்பின்னு சொல்கிறார். தசாபுத்தியிலேயே பிறந்த லக்னத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் சொல்கிறார் பிறந்த லக்னத்துக்கும் பார்க்கணும், லக்ன அதிபதி எங்கே இருக்காரோ அதுக்கும் ஜாதகம் பார்க்கணும். அப்படி இல்லை என்றால் லக்ன புள்ளி வாங்கிய ஒரு இடம் இருக்கும், லக்ன புள்ளி. இப்போ கடக லக்னம்னா ஆயிலிய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அந்த அதிபதி எங்கே இருக்கிறார், அந்த அதிபதியை லக்கணமாக வைத்துக்கொண்டு இந்த தசாபதி பார்க்க. இப்படி பல விஷயங்களை பார்க்கிற பொழுது ஒரு பலன் ஏதோ ஒன்றில் சிறப்பாக விழுந்து விடுகிறது. இப்போ ஜோசியராக இருந்தால் என்ன சொல்ல போகிறோம், இந்த சேனல் ஜோதிடர்களுக்கு உண்டான சேனல், அஸ்ட்ராலஜிக்கல் சேனல். இப்போ இதில் இப்போ ஜோதிடர்கள் இந்த சேனலை பார்க்கிற பொழுது தன்னிடத்தில் உள்ள நிறை குறைகளை சமப்படுத்தி கொள்ளக்குதற்கு இது உதவுது. இப்போ அஸ்ட்ராலஜிக்கல் சேனல் அப்படிங்கும்போது ஜோசியர்கள் எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, இதனால் என்ன நன்மை வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். பப்ளிக் தான் நிறைய விரும்புகிறாங்க. இப்போ ஒரு ஜோசியர் எப்படியாவது பலன் சொல்லிடுவார். ஒரு ஜாதகத்தை கொடுத்த உடனே கணக்கு போட்டு சார பலனை எடுப்பார், தசாபுத்தி பலனை எடுத்துட்டு சம்பவங்களை பார்த்து எல்லாம் சொல்லிடுவார். ஆனால் அஸ்ட்ராலஜிக்கல் சேனலை பப்ளிக்கே பார்க்குறாங்க, தன் ஜாதகத்தை தானே வைத்து கொண்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க டெவலப்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஐயா அவர் சொன்னார் 12 லக்னத்திற்கும் மாரகஸ்தானத்தையும் பாதகத்தையும் சொன்னார். எல்லாம் விவரமாயிட்டாங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. லக்கணத்துக்கு எப்படி ஜாதகம் பார்க்கணும்னு வச்சுக்கிறான், கிட்டத்தட்ட டெவலப் ஆகிட்டான். கடகலக்கணம், சரலக்கணம், 2-7 மாரகஸ்தானம், அங்கே இருந்தால் தான் சிக்கல். வேறு பக்கம் போனால் ஒரு 50% குறையும். ஏன் சாமி, நோட்டை கொண்டு வரும்போது சொல்லுறானே, நோட்டை கொண்டு வரும்போது சொல்கிறான். நாம் என்ன செய்யணும், எல்லாம் விவரமாக இருக்கா ஓய், இல்லை நம்ம அவனை மாக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னடான்னா சரி சனிக்கு ஞாயிறானா சரி ஜோசியர்களை போய் ஒம்பளுக்கிறேன், காசை வாங்கிக்கோங்க, இது எப்படின்னு சொல்லுங்கிறான். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப நாளுக்கு நாள் நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ஜோசியர்கள் அவன் சொல்கிறான் ஏஎல்பி பிரகாரம் இங்கே லக்கணம் விழுகுது, நீ எப்படி சனி எனக்கு 7.5 சனின்னு சொல்கிற, அட்டம சனின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், பயமாக இருக்குது. சரி, அப்போ என்ன செய்யணும், இப்போ ஜோதிடர்களே நீங்கள் உஷாராக இருங்கள், நீங்கள் ரொம்ப கவனம் பாருங்கள், அப்டேட்டில் இருங்க. அவன் சொல்கிறான்ல பூரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு சாமி, இன்றைக்கி சாயங்காலம் 4 மணியோட நட்சத்திரம் முடியுது அப்படிங்கிறான். அதான் சொல்கிறான். அப்போ என் ராசிக்கு சந்திரன் நாடி நம்ம தான் சொல்லி கொடுத்துட்டோம். சந்திரன் என்ன போய்கிட்டு இருக்காரு, அதான் அவர் எந்த கிரகம் பார்க்குதுன்னாரு. இப்போ பப்ளிக்கெல்லாம் விவரமாயிட்டான் எல்லாம். இப்போ நம்ம அவங்க முன்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் நமக்கு இப்போ வந்துருச்சு. அதனால் நாம் என்ன செய்யணும், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன மாதிரி யார் சொன்னாலும் அந்த விஷயத்தை மூலம் நோட்டு எடுத்துக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, இந்த மீட்டிங்கில் நான் கொடுக்கறது உலகத்திற்கு, ஜோதிடர்களை பழிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, இந்த பஞ்சாங்கம் பெருசு அந்த பஞ்சாங்கம் பெருசுன்னு வாதாடக்கூடாது. ஒருத்தர் சார ஜோதிடத்தில் தடாலடியாக போகிறார், அதை பழகிக்கணும். நான் இன்னமும் சொல்லுவேன் அழகா, நாடியில் தான் எல்லா வித்தையும் இருக்குது. நாடிக்கு சொல்லப்பட்டுள்ள விஷயம், உபய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஊர் விட்டு ஊர் மாதிரி போயிருப்பான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான் உபயம். அப்போ நம்ம சரஸ்திர உபயன்னு வெறும் டைட்டில் கார்டை மாத்திரம் தான் போடுறோம். அதில் ஒரு கிரகம் வந்தால் என்ன செய்வான் ஐயா, ஒரு கிரகம் ஒரு வீட்டில் ராசி மண்டலம் பேசுது, ராசி மண்டலம் இப்போ ரிஷப ராசியில் போய் இருக்கிறான், ராகு இருக்கிறான், அவன் என்ன செய்வான், காலச்சக்கரத்துக்குன்னு சேர்த்து வச்சு ஜாதகம் பார்க்கணும். இப்போ ஜனன லக்கணத்திற்கு வச்சு பார்ப்பதை போல பிரபஞ்சத்திற்கு, அதாவது காலபுருஷ தத்துவம்னு அது சொல்லிட்டோம். மேலே மூலத்தில் இருந்து விஷயத்தை எடுத்து தான் நாம் செயல்பட போகிறோம்.
நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன தர தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சாரநாதன் கெட்டு போயிட்டானான்னு பார்க்கணும். இந்த ராகு கேதுன்னு வந்தாலே பல பேருக்கு ஈடுபாடு வந்துடுது. ஒரு கருத்து சொல்கிறேன். இந்த ராகு ஒரு திசையை நடத்துகிறான்னா காரணமே இல்லாமல் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன், இப்போ ராகு ரிஷபத்தில் இருக்காருன்னா சுக்கிரனும் திசையை நடத்துவான். அதான் தலைவலி. இப்போ ராகு நின்ற நட்சத்திர சாரநாதனும் இயங்க ஆரம்பித்து விடுவான். ராகு நின்ற வீட்டின் அதிபதியும் இயங்க ஆரம்பித்து விடுவான். அப்போ ராகு கேதுகளில் இருந்தால் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, ராகு நின்ற வீடு அந்த வீட்டின் அதிபதி இயங்குவான், ராகு நின்ற நட்சத்திரம் அவனும் இயங்குவான், ராகுவும் செயல்படுவான். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒரு திசைக்கு மட்டும் பார்த்து சாரபலன் எடுத்துக்கொண்டு பலன் சொல்வதை விட இந்த 3 விஷயங்களை பார்க்கிற பொழுதுதான் அதில் மேலும் வெற்றிகள் வருகிறது. இது மாதிரி விஷயத்தை சில ஜோசியர்கள் பார்க்க தவறி விடுகிறார்கள். புரியுதுங்களா? அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பலன் எடுப்பதில் ரொம்ப சுலபம். என்னன்னா, ஒரு கிரகம், இப்போ ஒரு புதன் இருக்கார், அவர் சிம்ம லக்கணம், அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார், விருச்சிகத்தில் இருக்கிறார். நட்பு பகை இதெல்லாம் பார்க்க வேண்டாம். புதன் திசையில் சுயபுத்தி வருது. ஒரு கிரகம் நின்ற வீட்டிற்கு அடுத்த திரிகோணம் இயங்காது. இங்கே கேபியை உள்ளே விடுங்க. இங்கே கேபி சிஸ்டத்தை படிச்சுட்டு பாரம்பரியத்துக்குள்ளே வாங்க. 4இல் ஒரு கிரகம் இருந்தால் 5வது வீட்டு பலம் இழந்து போகும். அதனுடைய திரிகோணம் இயங்காது. அது சம்பந்தமான கேள்வி கேட்டால் இந்த புத்தி காலம், இந்த அந்தர காலம் வரையில் நீங்கள் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது, அந்த ஆதிபத்தியத்தை அனுபவிக்க முடியாது என்று நம்ம ரொம்ப சுலபமாக சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஒரு கிரகத்தை 2 கிரகம் சேர்ந்துருக்க, 4 கிரகம் இருக்க, ஒன்றும் பயப்படுறதுக்கே வழி இல்லை. அது பகை வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், நட்பு வீடாக இருக்கட்டும், எந்த கிரகம் டிகிரி குறைவாக வாங்கியிருக்கோ அந்த கிரகம் பொறுத்தளவில் அதுதான் இயங்க விடும். முதல்ல எந்த கிரகம் அதிகமான பாகை வாங்கியிருக்கோ அந்த வீட்டின் தலைவராக அவர் தான் இருப்பார். இதுதான் ரகசியம். அப்போ நாடி முறைப்படி 1, 5, 7, 9 என்கிற முறையில் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் அவங்க கோயம்புத்தூர்காரங்க, அவங்க ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எந்த கிரகம் தசைக்கோ புத்திக்கோ அந்தரத்துக்கோ வந்தால் அதிலிருந்து 1, 5, 9, 7 பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நாடியினுடைய விதிகளை பயன்படுத்தி பல பாரம்பரிய ஜோதிடர்கள், பழுத்தவர்கள் இதை நாடின்னு சொல்லாமல் அவங்க பலன் சொல்லும்போது புதுசாக கற்றுக்கிட்டு வர்றவங்க குருநாதர் சொல்லி கொடுத்தவரையே பார்த்துக்கிட்டு முழிக்கிறான். எப்படி இவர் சொல்கிறாருன்னா, இந்த ரகசியத்தை நிறைய பேர் சொல்லித்தர மாட்டார்கள். அதனால் நீங்கள் நாடியை படிச்சுட்டு இதுக்குள்ளே உள்ளே விடுங்க. ஒரு கிரகத்துக்கு எத்தனை வருஷம்னு பாருங்க, அதனுடைய எண் மதிப்பீடு அது ஏங்கி கொண்டே இருக்கும். ஒருத்தருக்கு சம்பளம் கேட்டார் 2, 6, 10 எந்த கிரகம் இருக்குன்னு பார்த்தோம். 3 கிரகம், அதை கூட்டி நல்லா இருக்குது கொடுக்கணும். அப்போ உடனே என்ன பண்ணோம், 2ஆம் இடத்துல சூரியன் இருக்காரா 6, ஆமாம் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரா 7, 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குது, இப்படி 2, 6, 10 என்ன கிரகம் இருக்குது, அதனுடைய வீட்டுக்கு தந்து இவ்வளோ தூரம் நீங்கள் சம்பாதிப்பீங்க, ஆனால் விரையாதிபதியை கணக்கெடுத்து கொண்டால் இவ்வளவு செலவு வரும் என்றால் அதுவும் சரியாக தான் வருது. அப்போ ஜோதிடம் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு வெத்தலையை வாங்கிட்டு வர்றாரு, வாங்கிட்டு வந்து ஒடிச்ச உடனே 12 பாவமாக்குறார். எந்த பக்கம் கிழிஞ்சி இருக்குது, எங்கே ஓட்டை இருக்குது, அந்த பாவத்தை அது டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுது. அப்போ அதுவும் ஜோதிடமாக வேலை செய்யுது. ஒன்றும் வேண்டாம். ஒருத்தர் காரில் போய்கிட்டே இருக்கார். இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்குற மெத்தேடு நான் சொல்லக்கூடாது. நம்ம பல குருமார்கள்ட்ட இருந்து பல கலைகளை கற்றுருப்போம். நம்மளுடையது எது என்று இந்த லோகத்தில் எதுவுமே கிடையாது. இங்கேயே எடுத்து இங்கேயே செயல்படுத்தி இங்கேயே போட்டுவிட்டு நம்ம மாத்திரம் சோலாக தான் மேலே போகணும். அப்போ காரில் வர்ற 4 நம்பர் இருக்குது. ஒரு வண்டியில் 24, 60ன்னு இருக்குது. 60ன்னு வருது. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 6 என்பது சுக்கிரன்னு சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த 60 1 விம்சோத்திரி வருஷத்தை அப்படியே கொண்டு வரார். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சுக்கிரன் அப்படின்னு இப்படி கொண்டுட்டு வர்றார். இப்படி கொண்டுட்டு வந்த 60ன்னு வருது. ஒரு கிரகத்திற்கு 60 நிமிடம். ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். அப்போ பூராடம் 4ஆம் பாதத்தில் போகுது. அதை லக்கணமாக குறிச்சிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு பலன் சொல்லலாம். அந்த ஓரையை வைத்துக்கொண்டு இதில் சொல்லலாம்.
இந்த லக்னத்தை குறிச்சிட்டு இன்றைக்கி என்ன சந்திரன் போகிறான், அந்த சந்திரன் தானே முகம் பார்க்குற கண்ணாடி, வாழ்வியல் கண்ணாடி, அதை சொல்லலாம். இன்றைய சந்திரனை எந்தெந்த கிரகம் பார்க்குதோ இந்த லக்னத்தில் இருந்து பூராட 4ஆம் பாதத்தில் இருந்து நவாம்ச லக்கணத்தையும் போட்டு இதுக்கு என்ன வித்தியாசம் இப்படி சொல்லலாம். இப்படி பிரசன்னமெல்லாம் எடுக்கிறார்கள். அதுவும் சரியாக தான் வருது. 12 சோவியை வாங்கி உருட்டி போடுறாங்க, 12வது விழுகலை, சரி வரல, 108 பிடி அப்படின்னு 108 பாதம் ஒரு தெய்வ மந்திரத்தை சொல்லி உருட்டி ஒரு பகுதியை எடுத்துகிட்டு 4 நாளாக பிரிச்சுட்டு வந்து மேசத்துலேருந்து எண்ணி வந்து கடைசியில் எது வருதோ அதையும் குறித்து பிரசன்னம் சொல்கிறாங்க. அதுவும் சரியாக இருக்குது, தப்பவே இல்லை. அப்போ ஜோதிடம் எப்படி இருக்குது, பறந்து விரியுது. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறார், எங்கள் வீட்டில் கண்ணாடி உடஞ்சிச்சு, வரும்போது காரில் கண்ணாடி உடஞ்சிச்சு சுவாமி, அதுலேருந்து எங்கள் குடும்பம் என் பிள்ளைகளை நாங்கள் சேரவே இல்லைன்னோம். அப்போ உடனே என்ன பண்ணோம், கண்ணாடி என்பது ராகுவை குறிக்கிறது. அப்போ இவர் நம்ம ஐயா சென்னையில் இருந்தார், சமீப காலத்தில் இறந்துட்டார். அவர் இந்த கண்ணாடி உடைக்கிற பரிகாரம்லாம் நிறைய சொல்லுவார். ஆமாம், நான் திருநெல்வேலிக்காரன், நாங்கள் இருக்கிறது திண்டுக்கல்ல. அவர் என்ன பண்ணுவார், அந்த பரிகாரம்லாம் சொல்லுவார். ராகு நல்லா இருந்தால் கண்ணாடி வாங்கி மாட்டும்பார், ராகு கெட்டு போயிட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு போ அப்படிங்கிறாரு. அண்ணாரு ஒன்று ஆக்கமும் அழித்தலும். அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே என் நண்பர் பிரகாஷ் இருக்காப்புல, மதுரைக்காரர். அப்புறம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. சின்ன விஷயத்தில் கிரகம் வேலை செய்யுது. ஒன்றும் வேண்டலை. 6ஆம் இடம். ஒரு சமயம் எனக்கு யூடியூப்பில் ஒரு நாளைக்கு 300 ஃபோன் வந்துடும். கொலையாக கொண்டு விடுவாங்க, கேள்வியாக கேட்டுருவாங்க. 600 ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஃபோன் அடித்தாலே நான் ஒரு லைல் டோன் வச்சுருப்பேன், ஓம் மகா கணபதின்னு சவுண்டு வரும். இதை கேட்டவனே எனக்கு அள்ளு விடும், அப்படியே ஒரு வெறுப்பாகும். நான் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். என்னுடைய நண்பர் வளர்ராஜன் சொல்லிட்டு இங்கே திருப்பூரில் இருக்கார். அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்பேன். நீங்கள் யூடியூப்பில் எந்த ஜோசியர் போட்டாலும் நான் கேட்பேன், கேட்டுட்டு குறிப்பெடுப்பேன். இவர் எனக்கு என்ன சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்கிறார். நான் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மேன், என்னை எவனும் மதிக்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ நல்லா இருக்கிய அந்த இதை வச்சுக்கப்போ. யூடியூப்பில் வகுப்பு எடுக்க சொல்லுவாங்க, எடுப்பேன். எல்லாத்தையும் கக்கிடுவேன் அம்புட்டும். இவற்றை படித்தது அவற்றை படித்தது இவற்றை படித்தது இருந்தா வாங்கிக்க போ. டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியாக இருந்தா வாங்கிக்க. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். அப்போ சீக்கிரமே 4 விஷயத்தை படிச்சுட்டு சீக்கிரம் சொல்லி அவன் சந்தோஷம் அடையட்டுமே. வருஷ கணக்க சவ்வு மிட்டாயாக இழுத்து அவன் என்னைக்கு ஜோசியம் சொல்லி அவன் பலன் சொல்லி இந்த வகுப்பு போடு மேல் வகுப்பு போடு என்ன பாடத்தை விற்றோம். ஜோசியர்கள் உண்மைலாம் போனான், பாடம் நடத்தி வகுப்பு நடத்தினாங்க. 50 பேர் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ ஒரு காலத்தில் இந்த கலை தர்மத்துக்கு போச்சு. ஜோசியம் படிக்க வரான்னு அவன் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த காலகட்டத்துக்கு மேலே நீ வாடா இதெல்லாம் செஞ்சுட்டு வாம்பான், அப்புறம் தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஜோசியம் சீக்கிரம் படிக்கிறாங்க, சுலபமாயிருச்சு. அது ஈரோடு கோபுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அற்புதமான ஒரு வார்த்தை, ஜோதிடம் மகா அற்புதம் எளிமைம்பார். அவருக்கு நம்ம பிடிக்கல, எனக்கு அந்த வார்த்தை பிடிச்சிக்கிச்சு. அதே மாதிரி தங்கபாண்டியன் அவர் கோல்டன் விதியாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, 5, 9 நல்லா இருந்தா எந்த கிரகம் என்ன சேட்டை பண்ணாலும் இவன் அப்படியே நிலைச்சிருப்பான் சாமி சொல்கிறான். 1லேருந்து ஒரு 6 கட்டத்துக்கு 7 கட்டத்துக்கு மேலே கிரக வரிசையாக இருக்கா, கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் இவன் டாப்பில் வந்துடுவாங்கிறான். 9, 10, 11, 12 இதில் கிரகங்கள்லாம் நிறைய இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறாரு, எண்ட் ஆஃப் த பிரீத் வரை நீ சம்பாதிப்பா, வருமானம் இருக்கு போன்ட்டான். அப்போ கிரகங்களை வித்தியாசப்படுத்தி சொல்கிறான், நல்லதான் இருக்கான். அப்போ ஜோதிடங்கள் மக்கள்கிட்ட போய் பரிணாமம் அடைகுது. அது மக்கள்கிட்ட போகலை, ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்குது. கிரகங்கள் ஜோசியரைத்தான் தேர்ந்தெடுக்குது. கோவிலில் இருக்கிற நவக்கிரகங்கள் எல்லாம் பொம்மையாகி போனது, ஜோதிடர்கள் மட்டும்தான் கிரகங்களாக மாறி இருக்கிறாங்க. என்ன சொல்கிறான், ஒரு கிரகம் திசை நடத்ததா, கிரகம் என்றால் எண்ணம், அந்த எண்ணத்தை உனக்கு கொடுக்குது. அந்த கிரகங்களின் வழியாக நீ வாழ்ந்துரு, முடிஞ்சு போச்சு. கிரகங்களின் வழியாக கிரகங்கள் என்ன சொல்லுது, அந்த குணத்தோடு நீ அசோசியேட் ஆகி ட்ராவல் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. அப்புறம் பாருங்கள், ஒரு செவ்வாய் திசை நடக்குது, அவன் நடந்துக்கிட்டு இருக்கான், அவன் பிரச்சனையாக இருக்கான், நிறைய ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வர்றான், பங்காளி சாவு வீட்டுக்கு போயிட்டு வர்றான், அதற்கப்புறம் அந்த திசை சூப்பராக போயிடுது. இது என்ன? அப்போ கிரகங்கள் தான் வைத்திருக்கிற உயிர் காரகத்துவம், பொருள் காரகத்துவத்தை
சரியாக இயக்குது, அவனை தேர்ந்தெடுக்குது. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன், எந்த கிரகமும் மனிதனை கெடுப்பதில்லை, இவன் அதற்கு தக்கபடி வாழ பழக தெரியாமல் போனது. இதை எந்த ஜோசியரும் பகிரங்கமாக சொல்றதில்லை. அவனுக்கு பரிகாரம் தான் நம்ம சொல்கிறோம். இப்படி நடந்துகொள், இப்படி நடந்துகொள், இப்படி மாறிக்கொள் அப்படின்னு சொல்லுது. இப்போ எங்கள் ஈரோடு ஐயா சொல்லுவார், மணியன் ஐயா சொல்லுவார், சந்திரன் செவ்வாய் அவன் சேஞ்சிங் பிளானட்ரா. சந்திரனு செவ்வாய் சேஞ்சிங் பிளானட்டு, பூத்தி பாடுறா, வயசுக்கு தகுந்த மாதிரி பூத்தி பாரு. புதனு சுக்கிரனும் டெவலப்மெண்ட் பிளானட்ஸு. சுக்கிரன் பணத்தினால டெவலப்மெண்ட் ஆவான், புதன் அறிவால் டெவலப்மெண்ட் பண்ணுவான். அவ்வளோதான்டா. ராகுக்கு நிறுத்தி வச்சிருக்கிறேன். ரொம்ப அழகாக சொல்லுவார் அவருடைய. எனக்கு எந்த மேடையிலையும் என் குருநாதர் ஈரோடு மணியன் ஐயாவை சொல்லாமல் இந்த உயிர் பிரியாது. காரணம் என்னென்னா, நறுக்குன்னு 4 வார்த்தை ஜோதிடத்தை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தார். அவங்களுடைய குரு ராமசுப்பையா ஐயா அவர்கள், அவருடைய மகன் சுப்பையா அவர்கள், அவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களெல்லாம் பார்த்தா நான் அப்படியே என்னுடைய 3 தலைமுறை பாட்டை இங்கே வந்து நின்ன மாதிரி நான் நினைப்பேன். ஜோதிடத்தில் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பாட்டு இருக்குது. யாரையும் விருப்பு இல்லாமல் எனக்கு தெரிஞ்சிருக்கு என்பதை தூக்கி எறிந்து விட்டு அவர்களிடத்திலிருந்து என்ன இந்த போர்வு தரப்போகிறது என்பதை ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ளணும். அதனால் எந்த கருத்தரங்கத்துக்கு போனாலும் என்னை பொறுத்தளவில் மாநாடு வேஸ்ட்டு, கருத்தரங்கு தான் சூப்பர். ஏன்னா இந்த அமைதி அங்கே கிடைக்காது. கருத்தரங்கத்தில் தான் சப்ஜெக்ட் கிடைக்கும். இப்போ என்னை போய் ஒரு பூபதி ராஜன் மாநாடு கூப்பிட்டாருன்னா நல்ல விலை உயர்ந்த சால்வையை போடுவார், மண்டையில் கிரீடம் வைப்பார். அதுக்காக நான் என் நண்பர்கள் எல்லாரையும் குறை சொல்லலை. அவங்களால அவ்வளோதான் செய்ய முடியும். 5 நிமிஷம் சுவாமி 5 நிமிஷம் வந்து அப்படின்ட்டுருவாங்க. என்ன செய்ய முடியும்? பேச முடியுமா? முடியாது. நிறைய கருத்தரங்கு இருந்தால் பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். அப்படியே சொல்ல சொல்ல குறிச்சிக்குவாங்க. இப்போ தான் செல்ஃபோனில் டேப் பண்ணுறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், கற்றலின் கேட்டல் நன்று. இன்று வளர்ந்தவர்கள் எல்லாரும் தாங்கள் எப்படி வளர்ந்து விட்டோம் என்பதை எவரும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் இந்த ஒளி வாயிலாக நான் பணிவோடு சொல்கிறேன், நீங்கள் ஜோசியர் வீட்டுக்கு போங்க, நண்பனாக இருங்க, ஈகோ இல்லாமல் இருங்க. உங்களோடு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்களை எல்லாம் குருவாக ஆக்கிக்கங்க. ஜோதிட நண்பர்களை வெளியூருக்கு போனால் அவர்களை புகழ்ந்து சொல்லுங்கள். மதுரையில் சரைய மீனாட்சின்னு ஒருத்தர் இருக்கார், ரொம்ப பிரமாதமாக சொல்வார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகைகளில். ஒருத்தர் பிரசன்ன போய் எடுத்து அடிக்குது. என்கிட்ட காரில் டிரைவர் ஓட்டிகிட்டு வர்றேன், அவன் என்கிட்ட ரிவர்ஸ் பிளானட்டை பற்றி அவன் பேசுகிறான். நான் வாஸ்து பண்ணிட்டு நான் வந்து ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்கினேன், கேன்சரை பற்றி ரிசர்ச் பண்ணி. நான் சொல்கிறான், ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருத்தன் இன்ஜினியர் குடியிருந்தால் நல்லா இருக்கான், இன்னொரு டாக்டர் குடியிருந்தால் அவன் வேறு மாதிரி இருக்கான், தோட்டக்கலை துறையில் இருக்க வேறு மாதிரி இருக்கான், ஒரு லேபர் குடியிருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வீடு இருக்குது. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், வாஸ்து இஸ் அமேசிங் சயின்ஸ். வாஸ்துன்னு சும்மா யாராவது லேசாக சொல்லிடாதீங்க. அம்மா கருவுற்ற காலம் 4ஆம் இடம் சுகஸ்தானம், பெண்ணுக்கு கற்பம் தரிக்குதானா 4ஆம் இடம் பார்க்கணும், ஆணுக்கு 5ஆம் இடம் பார்க்கணும். அந்த 4ஆம் இடத்துக்கு பொறுத்தளவில் அம்மா வாழ்கிறா. ஏன் பரிசம் போட்டு இது வளகாப்பு போட்டுட்டு ஏன் அம்மா விட்டு கூட்டி போகிறேன்? பிறந்து வளர்ந்து மொழிபெயர்ந்து பின்னெல்லாம் காதல்னு சொன்னான். அம்மாவோடு அசோசியேட் ஆகிருப்பா, கூட வாழ்ந்தவ. அவள் பிறந்த இடத்துல அவளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், கூட இருந்தவர்கள், பிறந்தவர்கள், உற்றார் சுற்றார் எல்லாரும் அவளுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க. அந்த இடத்தில் அவள் போய் சுகமாக பிரசவிக்க முடியும் என்பதை ரொம்ப அருமையாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்னொன்று, இந்த வாஸ்து அட்மாஸ்பியர் ஸ்டடி, சரௌண்டிங் எனர்ஜி, இன்டர்னல் குட்ஸு, அப்போ அதுக்கு தகுந்தபடி இருக்கும். ஒரு குழந்தை ஒரு ஊரில் பிறந்தால் ஒரு மாதிரி இருக்கிறான். இப்போ 10 குழந்தை ஒரே நேரத்தில் பிறந்தால் விளக்கம் கேட்குறோம். நம்ம சொல்லுவோம், டிஎன்ஏ ஃபேக்டை சொல்லுவோம், மூலக்கூறுகளை சொல்லுவோம், கர்மவினை சாநித்தியத்தை பற்றியெல்லாம் சொல்லுவோம். அதே போல் ஒவ்வொருவரும் குடியிருக்கிற வீட்டுக்கு தக்கப்படி தான் அந்த கரு வளரக்கூடிய சூழல் அமைகிறது. தாய் என்பது சுகஸ்தானம், 4ஆம் இடம். கிட்டத்தட்ட அந்த வீட்டில் அந்த குழந்தை போய் பிறந்தால், பிரசவித்தால் சிறப்பாக இருக்குது. அதான் சொல்லுவோம், ஒரு வீட்டு குழந்தை உங்கள் வீட்டில் ஈசானிய மூலையில் கட்டாயி கிடக்கு, ஈசானியம் பாடுபட்டு கிடக்கு, குழந்தைக்கு மூளைக்கு போகக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்படையுது, கருவுட்ட காலத்தில் டாக்டர் முடியல, பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஊசி போட்டாங்களான்னா ஆமாங்கிறான். ஒரு வீட்டில் குழந்தையே பிறக்க முடியாது. கோயம்புத்தூரில் நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் போயிருக்கிறேன்.
ஒரு நகைக்கடை செட்டியார் வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க வீட்டில் குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லை. ஈசானியத்தில் கக்கூசு செப்டி டேங்கு அடைச்சிருக்கு. இதில் குழந்தையில் அக்னி மூலையில் மாடியில் படுத்துருக்கிறான், ரூம் போட்டு தங்கியிருக்கிறான். கீழே முன்னால் மெடிக்கல் ஷாப்பு, நடுவில் வீடு இப்படி இருக்குது. இதில் குழந்தைய பிறக்க வாய்ப்பில்லையேன்னு. இல்லை இதில் எங்களுக்கு ஆண் ஒன்று பெண்ணு ஒன்றுன்னு. நான் அந்த அம்மாவை கேட்டேன், கரு இங்கே ஜனிச்சிச்சான்னு கேட்டேன். கரு இங்கே ஜனிச்சான்னு இல்லை, நாங்கள் திருப்பதிக்கு சர்வீஸ் பண்ண போனோம். அங்கே போய் ஒரு வாரம் இருந்தோம். அங்கே கரு ஜனிச்சிச்சு. அதே வாக்கில் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். அதற்கப்புறம் நாங்கள் அங்கே பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் தான் கொண்டுட்டு வந்தோன்னார். இந்த மெத்தாலஜிகளை நான் பிடிச்சிட்டு டெவலப்மெண்ட் பண்ணேன். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையா, ஓடிரு திருப்பதிக்கு போ, சர்வீஸ் பண்ணு, அங்கே ஒன்று மண்ணாயிரு, சாமி கோயில்டார். என்ன பெரிய இது, கடவுள் இல்லையா? கோபுரத்தில் அத்தனை கலைகளையும் நிர்வாண கலைகளை காட்டலையா? கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு தானே அருள வேண்டி இந்த பாலாபிஷேகம் போனேன். அதை குடிச்சே கருத்தடிச்சிச்சு. ஏதோ ஒரு ஜீவன் மேலேருந்து ட்ராவல் பண்ணி வரட்டும். டைம் ஸ்பேஸ் ஆக்ஷன் 3 இடத்துக்குள்ளார ஒர்க் அவுட் ஆகும். நேரம் சரியில்லையா, இடம் காப்பாற்றும். இடமும் சரியில்லை, நேரமும் சரியில்லையா, அப்போ ஏதோ ஒரு சித்தையும் காப்பாற்றுவான். இடமாற்றம். இப்படித்தான் ஒவ்வொரு உயிர்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினால இந்த ஜோதிடமும் வாசு சாஸ்திரமும் உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. எதிலிருந்து எதை எடுத்துக்கொண்டு நாம் எப்படியெல்லாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அறிவு, புத்தி, மனம் என்கிற 5ஆம் இடம் நமக்கு நன்றாக வேலை செய்ய வேண்டும். எது குறைவாக இருக்கிறதோ அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ அதுபோல் ஜோதிடத்தில் கெட்டுப்போன ஒரு கிரகம், ஒருத்தனுக்கு சூரியன் கெட்டு போயிட்டார். சூரியன் ராகு செவ்வாய் கெட்டு போயிட்டார். ஆமாம், மேற்கு பார்த்த வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கான். கிழக்கில் அடைச்சி சூரிய வெளிச்சமே வரலன்னு என்ன ஆகும்? ஜோதிடத்துக்கு நல்லா இருக்கும், வேலை செய்யுது. இது பார்க்குற இடம் திருமண பக்கமெல்லாம் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எவர் எவ்வளி சொன்னாலும் அவ்வழி நல்வழி என்று அதை ஆராய்ந்து பார்த்து பகுத்து வகுத்து சிந்தித்து அதன் வழியாக நாம் சென்றால் மட்டும் ஜோதிடம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களையும் பராசரராக மாற்ற காத்திருக்கிறது. இனி இதனால் வரையிலும் ஜோதிடம் சொல்லியவர்களை எல்லாரையும் நான் அவர்கள் திருவடியில் பணிகின்றேன். ஜோதிடம் சொல்லி கொண்டிருப்பவர்கள், தட்டு தடுமாறி சொல்கிறவர்கள், எப்படியாவது நாளைய தினம் அவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்களாக வரிவிடுவார்கள். குருவும் புதனும் சேர்ந்திருந்தால் அருள்வாக்கில் தான் வரும். இன்ட்யூஷனில் தான் ஜோதிடம் சொல்லுவான். ஜோதிடமே பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியாது. குருவும் புதனும் சேர்ந்திருந்தால், குருவும் புதனும் பார்த்திருந்தால், குருவும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தால், வர்க்கோத்தமம் ஆகியிருந்தால், அவனுக்கு இறைவன் என்று சொல்லக்கூடியவன் உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு சுகம் கண்டு தொண்டர் விளையாட்டில் ஆனந்தம் கொள்ளக்கூடிய நிலையில் எப்படி இருப்பான்? நாராயணனும் நமச்சிவாயும் சேர்ந்திருப்பான். புதன் நீச்சமான வீட்டில் படுக்கை சுகத்தை மட்டும்தான் பார்க்க வேண்டும். இங்கே படுக்கை சுகம் கெட்டுப்போன புதனுடைய வீட்டில் அறிவை மட்டும் பார்க்க வேண்டும். ஜோதிட கட்டத்துக்குள் ஜோதிடம் எங்கு உச்சமடைகிறார், சனிக்கு ஏன் செவ்வாய் உச்சம் கொடுத்தார் என்று இதுபோன்ற அற்புதமான கருத்தரங்குகளை வையுங்கள். அதில் தலை சிறந்த ஜோதிட பிதாமர்களை அழைத்து சுவைபட பேசுங்கள். இந்த மன்றம் வளரும், செழிக்கும். எல்லாமல்ல எம்பெருமான் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருவடிகளை பணிந்து இந்த ஊரின் கிராம தெய்வம், எல்லைப்புற தெய்வம், நகர்ப்புற தெய்வங்கள் எல்லாரும் இருந்து இந்த மாமன்றம் வாழ்வில் சிறக்க இதை முன்னின்று நடத்துவர்கள் பொருள் சேதம் இல்லாமல், உயிர் சேதம் இல்லாமல் அவர்களுக்கு 16 பேர்களும் சிறந்து வந்தடைய எல்லாமல்ல என்னுடைய குருநாதர் நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் திருவடிகளை பணிந்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். திருச்சிற்றம்பலம். அருமையான சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த ஐயா அவர்களுக்கு பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்க தாய் சங்கத்துடைய தலைவர் பொன்னாடை பூத்தி கௌரவிப்பார்.